Hi student, 12th standard, chapter 11, exercise 11.4, sum number 4, 4 coins toss பண்றாங்க. 4 coins toss பண்ணும்போது அது probability mass function find பண்ண சொல்றாங்க, mean value, variance value find பண்ண சொல்றாங்க. ஓகே, அந்த coins 1 times நம்ம toss பண்ணும்போது head வரதுக்கு மட்டும் probability value கண்டுபிடிச்சு சொல்றாங்க, headக்கு மட்டும் probability find பண்ண சொல்றாங்க. ஓகே, just trial இல்ல trial only headக்கு. ஓகேவா? ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு n of s ஃபைண்ட் பண்ணணும். n of s நமக்கு இப்போ 2 காயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். பத்திரியா 4 காயின்ஸுக்கு அப்போ 2 பவர் 4. ஏன்னா நம்ம காயின்ஸ்னாவே 2 பவர் n ஜெனரல் ஃபார்முலா, டைஸ்னா 6 பவர் n ஃபார்முலா. ஓகே, நமக்கு அடுக்குனா 2 பவர் n ஜெனரல் ஃபார்முலா, 2 பவர் n. என்னன்னா நம்பர் ஆஃப் காயின்ஸ், எத்தனை காயின்ஸ் யூஸ் பண்ணா பவர்ல யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ 2 பவர் n 4 காயின்ஸ், அப்போ 2 பவர் 4. 2 வந்து 4 டைம்ஸ் போட்டா 16. ஓகே, அப்போ நமக்கு ஓகே, இப்போ இதை 6 யூஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸ் வந்து என்ன நமக்கு யூஸ் பண்றாங்க, நம்பர் ஆஃப் ஹெட்டுக்கு மட்டும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்போ நமக்கு 1 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹெட் இல்லாம இருக்கலாம் 0, செகண்ட் டைம் யூஸ் பண்ற ஒரு ஹெட் இருக்கலாம், தேர்ட் டைம் யூஸ் பண்ணும்போது 2 ஹெட்டா இருக்கலாம், ஃபோர்த் டைம் யூஸ் பண்ணும்போது 3 ஹெட்டா இருக்கலாம், நெக்ஸ்ட் யூஸ் பண்ண ஃபிஃப்த் டைம் நமக்கு 4 ஹெட்டா இருக்கலாம். ஓகேவா, இதுக்கு மேல சான்ஸ் இல்லை நமக்கு. ஓகேவா, ஏன்னா இருக்கிறதே 4 காயின்ஸ், அப்போ 4 ஹெட்டுக்கு மேல இருக்காது. ஓகே, இப்போ இதுக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்குது. இப்போ 0 கண்டுபிடிக்க போறோம். 0க்கு என்ன வரும், 4 நமக்கு ஹெட் இல்லாம எடுத்துனாங்க, நமக்கு 4c 0. 0னா இல்லை, நமக்கு ஹெட்டாவே இல்லை. அப்போ நான் 4c நாட் வேல்யூ 1 எப்பவுமே. ஒரு ஹெட், அப்போ 4c 1. 4c 1 வேல்யூனா 4. ஓகே, நெக்ஸ்ட் 4c 2, 2 ஹெட்டா இருக்கிறதுக்கு இப்போ 4 × 3 டிவைட் பை 2 × 1. இது கேன்சல் பண்ணா 2, 2 3 சார் 6. அப்போ 3 ஹெட்டா இருக்குதுன்னா நமக்கு 4 × 3 × 2 by 3 × 2 × 1. இதெல்லாம் கேன்சல் பண்ணா 4. 4 ஹெட் ஆச்சுன்னா 4c4 வேல்யூ 1 நமக்கு ப்ராபபிலிட்டி. NCN வேல்யூ 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மீன் வேல்யூ வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு ஒரு டேபிள் ஈஸியா ஃபைண்ட் பண்ணி போறோம். எக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணிட்டோம், 0 1 2 3 4. நெக்ஸ்ட் அதுக்கு ஸ்கொயர் பண்ணி போறோம். ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயர் பண்ண 1, 2 ஸ்கொயர் பண்ண 4, 3 ஸ்கொயர் பண்ண 9, 4 ஸ்கொயர் பண்ண 16. ஓகேவா, இதுக்கு டோட்டல் தேவைப்படுது. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ண போறோம். क्वेश्चन கொடுக்கல. எப்படி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்றோம்னா 1/16, 4/16 NPS வேல்யூ டிவைட்ல இருக்கணும். ஓகேவா, அப்ப 6/16. நெக்ஸ்ட் நமக்கு 4/16, 1/16. இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் மீன் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுன்னா ஃபார்முலா x × f of x தான் சம்மேஷன் வேல்யூ. அப்ப அதுக்கு தனியா ஒரு டேபிள் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டையும் பண்ணா நம்ம 0 4/16, 12/16, 3 × 12/16, 4 நம்ம 4/16. இது ஃபுல்லா ஆட் பண்ணா 32/16. அப்போ 2 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும், EF(x²) ஃபைண்ட் பண்ணணும். EF(x²) தெரிஞ்சதான் வேரியன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ EF(x²) என்ன வரும், x² வேல்யூ f of x வேல்யூ மல்டிப்ளை பண்றீங்க. இதை மல்டிப்ளை பண்ணா 0. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 4/16, 24/16, 36/16, நெக்ஸ்ட் 16/16. மேல ஃபுல்லா ஆட் பண்ணா 80/16 5 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ யூஸ் பண்ண இப்போ மீன் வேல்யூனா வரும் சம்மேஷன் x f of x வேல்யூ 2, EF(x² வேல்யூ 5, வேரியன்ஸ் என்ன வரும் EF(x² minus EF(x²) EF(x² வேல்யூ 5 minus EF(x) வேல்யூ 2, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 5ல 4 போனா 1. இதுதான் வேரியன்ஸ் வேல்யூ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.